தமிழ்நாட்டின் மீதான நம்பிக்கைக்கு கிடைச்ச ஒரு பெரிய அடியா நான் பார்க்குறேன். பலவிதமான கேள்விகள் நமக்கு வருது. இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் சட்டசபையில் இதை பற்றி விவாதம் வர்றப்ப என்ன சொல்றாங்க, G2க்கு லேண்ட் இருக்கு, ஸ்டாலின் குடும்பத்துக்கு லேண்ட் இருக்கு. இதை ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆர்குமெண்ட் வருதுன்னு வைங்க. இப்ப இருக்க ஒரு ரோடு கூட வந்திருக்கு, இப்ப இருக்கக்கூடிய ஒரு பாலம் வந்திருக்கு, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்திருக்கு, எதுவுமே வந்திருக்காது. எடுத்துக்கொண்ட பிரச்சனையை பத்தி டிபேட் நடக்குதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு இஷ்யூவை ரைஸ் பண்ணா உடனே ப்ரோவோக்கிங்கா ஒரு பர்சனல் அட்டாக் திமுக காரங்களை பார்த்து. இதுக்கு ஒரு 4-5 அமைச்சர்கள் வந்து அசைன் பண்ணப்பட்டிருக்கு. யார் ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன், நிர்மல்குமார், இவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா டர்ன் வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு ஏன் டர்ன், இன்னைக்கு ஃபோகஸ் ஏன் மேல, அடுத்த நாள் நீ பேசிக்கோ. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த பேட்டர்ன் அப்படியே வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். பிறந்த விஷயத்தை பத்தி அவ்வளோ டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா தங்கமணி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. பதிலுக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள், G2 மாப்பிள்ளைங்கிறீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதிலுக்கு லாட்ரி மருமகன்னு பேச்சு வருது. பாத்ரூம் அமைச்சர் இது எல்லாமே நான் யோசிச்சு பாருங்க. இது சொல்வதற்கான ஏதாவது தேவை? அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, திமுக அட்டாக் பண்ணது வழியாக தான் நம்ம ஆட்சிக்கு வந்தோம், தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருந்தால் தொடர்ந்து ஆட்சியில் அப்படின்னு நம்புறாங்க. இதுதான் அவங்களுடைய லாஜிக்கே ஒழிய அதுக்குள்ள பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு. நான் பர்சனலாக என்ன நினைக்கிறேன்னா, திமுக தலைவர் அவர்கள், எங்கள் தலைவர் இந்த சட்டசபைக்கு வராமல் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் வாழ்வுக்கு கிடைச்ச கண்ணியமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு அரசியல் தெரியாது, இவங்ககிட்ட அரசியல் இல்லை, பர்சனல் அட்டாக் மட்டும்தான் இவங்க ஒரே ஒரு அரசியல். நேற்று வந்து ஒரு அமைச்சர் வந்து மலையெல்லாம் வந்து வெட்டிட்டாங்க அப்படிங்கிறாரு. அப்போ தமிழ்நாட்டில் வந்து கட்டப்பட்ட இவ்வளவு வீடுகளும் ஜல்லியை வச்சு கட்டப்பட்டது, எந்த ஜல்லியை வச்சு கட்டப்பட்டுச்சு? அது செவ்வாய் கிரகத்துலேருந்து வந்துச்சா? உங்கள் வீடு அதை நீங்கள் கட்டலையா? ஸ்டாலின் நிற்பாரா சார் இடைத்தேர்தலில்? அந்த கேள்வி எல்லார்ட்டையும். தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா. நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இணைந்திருப்பவர் கவிஞர், அரசியல்வாதி, கூர்மையாக தமிழக அரசியலை உற்று நோக்கக்கூடியவர் என்று பல பரிமாணங்களை கொண்ட மனுஷபுத்திரன் அவர்கள் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நலம் சார். நலம், ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், சொல்லுங்க சார். இந்த நேரடியான விஷயத்துலேருந்து நான் தொடங்க நினைக்கிறேன். அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பரந்தூர் விமான நிலையத்தை வந்து அந்த திட்டத்தை நாங்கள் கைவிடுறோம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அறிவித்திருக்கிறார், முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அறிவித்திருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? என்னோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன? திமுகவுடைய மிக முத்தாய்ப்பான ஒரு திட்டமாக இது கருதப்பட்டது, இப்போ இது ஸ்கிராப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது வந்து தமிழகத்தினுடைய ஒரு வளர்ச்சிக்கு கிடைத்த ஒரு அடி என்று எல்லோருமே சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் மீதான நம்பிக்கைக்கு கிடைத்த ஒரு பெரிய அடியாக நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாடுங்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப். நம்ம வந்து தொடர்ந்து தொழில் வளர்ச்சியை வந்து 2 விதமான ஒரு தளத்தில் செயல்படுத்திட்டு வந்திருக்கோம். ஒன்று பரந்துபட்ட வளர்ச்சி, இன்னொன்று அடிப்படை கட்டமைப்புகளை வந்து மேம்படுத்துதல். இது 2 ஒன்றுக்கு பிரிக்கவே முடியாது. இப்போ சில ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே விவசாயம் இந்த மாதிரி பல தொழில்கள்லாம் நல்லா இருக்கும், ஆனால் பெரிய பொருளாதார வளர்ச்சி இருக்காது, ஏன்னா போதுமான அடிப்படை கட்டமைப்பு இருக்காது. சில இடங்களில் வந்து சில ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா அடிப்படை கட்டமைப்புகள் நல்லா பண்ணியிருப்பாங்க, ஆனால் நம்மள்ட்ட இருக்க மாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இருக்காது. ஆனால் இங்கே வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எந்த லாஜிக்கும் இல்லாமல் போய் பரந்தூரில் போய் அன்றைக்கி திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ நான் மக்கள்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேங்கிறதுக்கு ஒரு தோற்றத்தோட இன்றைக்கி வந்து இதை வந்து அவங்க வந்து கைவிட்டுறதா அறிவிக்கிறாங்க. என்ன லாஜிக் இருக்குது அதுக்கு பின்னாடி? இதில் வந்து நிறைய பலவிதமான கேள்விகள் நமக்கு வருது. இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் சட்டசபையில் இதை பற்றி விவாதம் வர்றப்ப என்ன சொல்கிறாங்க, G2க்கு லேண்ட் இருக்குது, ஸ்டாலின் குடும்பத்துக்கு லேண்ட் இருக்குது. இப்போ இந்த மாதிரி அந்த விஷயத்தை அவங்க டைவெர்ட் பண்ணி அந்த டிபேட் எடுத்துகிட்டு போகிறாங்களே ஒழிய, இது உண்மையிலேயே அந்த இடம் ஒன்று, அதுக்கு ஒரு மாற்று இடம் இருக்கா? அந்த மாற்று இடம் இருந்தால் அதுக்கு என்ன உங்களுக்கு சஜஷன் இருக்குது? இங்கே நீங்கள் சொல்கிற பிரச்சனைகள் எதுவுமே அங்கே இருக்காதா? அதாவது விவசாயிகள் பாதிக்கப்படுறது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இயற்கை பாதிக்கப்படுறது, இதெல்லாம் அங்கே இருக்காதா? இப்படி எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாமல் முழுக்க இதை வந்து பார்த்திங்கன்னா திமுக குடும்பம் அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தின் மூலமாக டைவெர்ட் பண்ணுறாங்க. எல்லா இஷ்யூவும் எப்படி டைவெர்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் தங்கமணி அரசு வந்து ஒவ்வொரு அக்குவேர் ஆணிவேராக வந்துட்டு இந்த விஷயத்த சொல்கிறார், கேள்வி கேட்குறாரு. கேள்வி மட்டும் இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது அவங்க ப்ராஜெக்ட். இது அதாவது வந்து இங்கே நாங்கள் தேர்வு பண்ண இடங்கள்லையே மிக குறைவான பாதிப்புகள் உள்ள இடங்கள், பாதிப்பு இல்லைன்னு சொல்லலை, ரிஸ்க் பெனிஃபிட். ஆமாம், அதை வந்து அப்படி பார்க்குறப்போ வந்து ரிஸ்க்கு அப்படின்னு பார்க்குறப்ப குறைவாக இருக்குது. என்ன குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், குறைந்தபட்ச அளவு தான் கிட்டத்தட்ட 8% என்னவோ தான் முப்போகம் விளையக்கூடிய லேண்ட் இருக்கு. அந்த மொத்த பரப்பில் வந்துட்டு இவங்க எடுத்திருக்க அந்த 5600 ஏக்கரில் 13% இடத்துல தான் வந்து மக்கள் வந்து வாழ்கிறாங்க. மற்ற இடத்துல இவங்க சஜஸ்ட் பண்ண மற்ற இடத்துல எல்லாமே இதை விட அதிகமான பாதிப்புகள் இருக்குது. அப்போ பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இது வந்து ஸ்ரீபெரும்புதூர் இந்த இண்டஸ்ட்ரியல் அந்த ஒரு ஏரியாவை சுற்றி இது இருக்கிறதுனால, சிப்காட் எல்லாம் இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இது ஒரு ஹெல்ப் பண்ணும். இவ்வளோ விஷயத்தை இது பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக பண்ணுற இடத்துல விவசாய நிலங்களே இருக்காதா? மக்களை மீள் குடியமர்வு பண்ணக்கூடிய இது விஷயமே இருக்காதா? சந்தை விலையோட 3.5 மடங்கு விலை கொடுத்து அப்போவே செட்டில் பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட 650 கோடி ரூபா. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சென்ட் லேண்டு அவங்களுக்கு வந்து மீள் குடியமர்வுக்கு வேறு இடத்துல இடம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பண்ணப்பட்டப்போ ஒரு சிறு பகுதியினர் வந்து அதை எதிர்க்கிறாங்க. இவ்வளவுதான் விஷயம். நேற்று வந்து ஒரு அமைச்சர் வந்து மலையெல்லாம் வந்து வெட்டிட்டாங்க அப்படிங்கிறாரு, போட்டோ தூக்கி காட்டுறாரு. அப்போ தமிழ்நாட்டில் வந்து கட்டப்பட்ட இவ்வளவு வீடுகளும் ஜல்லியை வச்சு கட்டப்பட்டது. எந்த ஜல்லியை வச்சு கட்டப்பட்டுச்சு? அது செவ்வாய் கிரகத்திலேருந்து வந்துச்சா? உங்கள் வீடு அதை நீங்கள் கட்டலையா? இந்த கேள்வியை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அதாவது விவசாயிகளுக்கு மேலே அனுதாபம் காட்டுறதுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய குற்றங்களை மறைச்சிக்கிறதுக்கான ஒரு குற்ற உணர்வை மறைச்சிக்கிறதுக்கான ஒரு வேலை தான். அவனை ரொமான்டிசைஸ் பண்ணி இப்போ எழுத்தாளர்கள் வந்து கஷ்டப்பட்டாது 4 பேர் ரொமான்டிசைஸ் பண்ணுவோம். அவர் தமிழுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. அது வந்து ஒரு தவறான ரத்த சிந்தினார். ரத்த சிந்தக்கூடாது. அப்போ இன்னைக்கு எத்தனை விவசாய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க வந்துட்டு விவசாயம் பண்ணுறாங்க. அவங்க நவீன தொழில்துறைகளை நோக்கி வந்துட்டாங்களா இல்லையா? விவசாயம் நிறைய இடங்கள்ல ஒரு பெரிய சுமையா மாறிடுச்சு. சுமதான் ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்ததுலேருந்தே சொல்றேன். அப்போ யார் அதுதான் நானும் ஒரு வேளாண் குடும்பத்திலேருந்து வந்தவங்க. எங்கள் குடும்பத்தில் வந்து நிலம் இருக்குது, யாருமே விவசாயம் பண்ணல, வேறு வணிகங்களை நோக்கி போயிட்டாங்க. இது இந்த சுற்றுச்சூழல்வாதிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் அதான் கேட்க வந்தேன். அவங்க எந்த கிரகத்தில் இருக்காங்கன்னு தெரியல. இப்போ இந்த சுந்தரராஜன் போன்றவர்கள்லாம் பேசுகிறப்போ வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல பெரிய ஏர்போர்ட்டே தேவையில்லை, கடலில் போய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க. இப்போ ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் பண்ணியிருக்காங்க, அவனுக்கு லேண்டு கிடையாது, மண்ணு கொட்டி தான் இல்லை, அவனுக்கு இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது அவனுக்கு பற்றி பிரச்சனையே இல்லை. நீ உன்னை வந்து தரையில் ஒரு ஏர்போர்ட் பண்ணுறதுக்கும் கடலுக்குள்ள ஒரு ஏர்போர்ட் பண்ணுறதுக்கு உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது கற்பனையில் கூட ஒரு கம்பேரிசன் இருக்கா? இதை ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆர்குமெண்ட் வருதுன்னு வைங்க, இப்போ இருக்க ஒரு ரோடு கூட வந்திருக்காது, இப்போ இருக்கக்கூடிய ஒரு பாலம் வந்திருக்காது, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்திருக்காது, எதுவுமே வந்திருக்காது. அப்போ நம்ம எந்த இடத்துல இருந்திருப்போம்? இன்றைக்கும் இந்தியாவில் அந்த மாதிரி சில ஸ்டேட்ஸ் இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும், அதே நிலைமையில் இருக்கான் வந்துட்டு. ஆனால் ஒரு தொலைநோக்கோட ஒரு சிந்திச்சு பண்ணுறப்போ எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்கட்டை, எல்லாத்துக்கும் ஒரு தடை வந்துட்டு இதை என்ன பண்ணுறாங்கன்னா ரொமான்டிசைஸ் பண்ணி இளைஞர்களையும் நம்ப வைக்கிறாங்க. இளைஞர்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை அவங்க யோசிக்கணும். இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீனமயமாக்கல் இல்லைன்னா அவங்களுக்கு என்ன ஃபியூச்சர் இருக்குங்கிறத இளைஞர்கள் யோசிக்கணும். அவங்க எதை இன்னைக்கு இந்த முன்னோக்கிய சிந்தனைகளின் வழியாக நீங்கள் எதை வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிங்கன்றதை பற்றி இன்றைக்கி இளைஞர்களுக்கு தெரியல. அவங்க திரும்ப பாரம்பரியத்தை நோக்கி போகிறது தான் ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல்வாதிகள் எல்லாருமே அறிவியலோட எந்த தொடர்பும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது, சில பாதிப்புகள் இருக்குன்னா இருக்கும். சிவிலைசேஷனுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இயற்கைக்கும் நாகரிகத்துக்கு இடையிலான போராட்டம் தான் சார். அது வந்துட்டு அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காடுகள் இன்னைக்கு வயல்வெளின்றதே காட்டுக்கு எதிரானது. ஆமாம், வேளாண்மைங்கிறதே காட்டுக்கு எதிரானது தானே. காட்டை அழிச்சு தானே நீங்கள் விளைநிலங்களை உருவாக்குறீங்க. அது முதல் மாடர்னைசேஷன் அதுதான். அப்போ என்னென்னா நம்ம ஒரு பேலன்ஸ் உருவாக்க வேண்டியிருக்கு. நம்ம நவீனமயமாக்கலுடைய எந்த விஷயத்தையும் விடவும் முடியாது. சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களை எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியுமோ அதை பாதுகாக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம வேலை செய்கிறோம். ஆனால் முரட்டடியாக எல்லாத்தையும் எதிர்க்கிறதும் எந்த தர்க்கமும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மாற்று ஐடியாவை கொடுக்குறதும், அந்த மாற்று ஐடியாவுக்கு ஏதாவது உலக அளவில் ஒரு லாஜிக் இருக்கான்னு நீங்கள் சொல்லணும். ரெண்டாவது சில சின்ன நாடுகளில் சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் சாத்தியம் இல்லை, தமிழ்நாடு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்டில் அது சாத்தியம் இல்லை. நம்மளுடைய ஸ்டேட்டு தான்ன்றது அவங்களுக்கு இன்னும் புரியல. ஆமாம், அது மட்டும் இல்லை, இது நம்ம பொருளாதாரத்தோட சைஸ் என்ன, நம்ம மக்கள் தொகையோட சைஸ் என்ன, நம்ம எவ்வளோ பெரிய ஒரு எக்கானமி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம், கடன் சுமை எவ்வளவு இருக்கு. இன்னும் அது மட்டும் இல்லை, நம்ம உற்பத்தி திறன், ஒரு மிகப்பெரிய மனித வளம், ஒரு கல்வி அறிவு மிக்க ஒரு தொழில்நுட்ப திறன் வாய்ந்த ஒரு மிகப்பெரிய இளைஞர் சமுதாயத்தை இங்கே உருவாக்கியிருக்கோம். இவங்க அவ்வளவு பேர்த்துக்குமான ஒரு ஸ்பேஸை எங்கே நீங்கள் உருவாக்குவீங்க சொல்லுங்கள்? இது எல்லாமே வந்து ஒரு அட்டர் நான்சென்ஸுங்கிறது தான் நான் தொடர்ந்து பார்க்குறேன். ஓகே சார், இதுலேருந்து ஒரு அரசியல் நோக்கின கேள்விக்கு நான் நகரணும்னு நினைக்கிறேன். சட்டமன்ற நிகழ்வுகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி ஒரு காரசாரமான சட்டமன்ற விவாதமாக மாறிடுச்சா சார்? ஏன்னா இந்த லைவ் ரிலே ஆரம்பிச்சதுக்கப்புறம் திரும்ப தாவேக்கா சைட்லேன்னு சொல்கிற குற்றச்சாட்டு வந்து எங்களை ப்ரொவோக் பண்ணுறாங்க, திமுக எங்களை அடிக்க ஓடி வராங்க, எங்களை மிரட்டுறாங்க அப்படின்ற டோனில் வந்து அமைச்சர்கள் சிலர் சொல்கிறதும், எங்களை பார்த்து முஷ்டியை முறுக்குகிறார்கள், தகாத வார்த்தைகள் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக திமுக மீது தாவேக்கா குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி உங்களுடைய கருத்து சார்? இல்லை, இந்த சட்டமன்றத்தை வந்து அது வந்து ஒரு சட்டமன்றம்னே சொல்ல முடியாது. இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சட்டமன்றத்தை அது வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா கிட்டத்தட்ட அதை வந்து ஒரு மணமகிழ் மன்றமாக வந்து மாற்றிட்டாங்க. ரெண்டாவது, அரசியல் ரீதியான எந்த உரையாடலையும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் டெய்லி 3 நாள் எடுத்துக்கிறாங்க. ஒன்றுலையாவது எடுத்துக்கொண்ட பிரச்சனையை பற்றி டிபேட் நடக்குதான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு இஷ்யூவை ரைஸ் பண்ணால் உடனே ப்ரோவோக்கிங்காக ஒரு பர்சனல் அட்டாக் திமுக காரங்களை பார்த்து யார் என்ன பேசினாலும் திமுக அட்டாக் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கு ஒரு 4-5 அமைச்சர்கள் வந்து அசைன் பண்ணப்பட்டிருக்கு. யார் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆதவர்ஜுனா, அதேமாதிரி ராஜ்மோகன், நிர்மல்குமார், இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா டேர்ன் வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி என் டேர்ன், இன்றைக்கி ஃபோக்கஸ் என் மேலே, அடுத்த நாள் நீ பேசிக்கோ. நல்லா கவனித்து பாருங்கள், இந்த பேட்டர்ன் அப்படியே வந்து கன்டினியூ ஆகிட்டே இருக்கும் வந்துட்டு. அப்போ தாங்க சொல்கிற விஷயங்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. இதில் சபாநாயகரை எல்லாருமே ரொம்ப புகழ்கிறாங்க. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அவதூறான வார்த்தைகள் எல்லாமே ஆமாம் லைவில் போகுது அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திரும்ப திரும்ப இந்த கேள்வியை ரைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சபை குறிப்பிலிருந்து ஒன்று நீக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி எப்படி நீக்கிறது, அதை எப்படி நீக்க முடியும்? அப்போ இவங்க மேலே ஒரு நடவடிக்கை தேவை. இப்படி பேசினீங்கன்னா நடவடிக்கை எடுப்பேன். எந்த நடவடிக்கையும் இல்லை. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தால் அதுக்கு பேர் நடவடிக்கையா? அல்லது அது என்ன, அது ஒரு அர்த்தமற்ற ஒரு செயல்பாடாக மாறிடுச்சு. அவங்க தெரிஞ்சே தான் பேசுகிறாங்க. இந்த ஸ்கூல் வாத்தியார்லாம் சிலர் வந்தேன்னா பாரு அப்படின்வாங்க, கத்த விட்டு அதே தான். அப்போ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசி வச்சுட்டு ஒரு ட்ராமா வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. மக்களோட எந்த இஷ்யூவாவது இதில் பேசப்படுது. இப்போ பரந்தூர் விஷயத்தை பற்றி பேசுகிறோம். அந்த பரந்தூர் விஷயத்தை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா தங்கம் நரசு அறிக்கை கொடுக்குறாரு, அதுக்கு சட்டசபையில் பேசுகிறாரு. பதிலுக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள், G² மாப்பிள்ளைங்கிறீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பதிலுக்கு லாட்ரி மருமகன்னு பேச்சு வருது. பாத்ரூம் அமைச்சர்னு சொல்லி பாத்ரூம் அமைச்சர். இது எல்லாமே நான் யோசிச்சு பாருங்கள். இது சொல்வதற்கான ஏதாவது தேவை அவசியம் இங்கே இருக்கான்னா இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியல் ரீதியாக ஏன் சார் திமுக இன்னும் ப்ரொவோக் பண்ணணும்? அதான் ஆட்சி அவங்க பக்கம் இருக்குது, அதிகாரம் அவங்க பக்கம் இருக்குது. திமுக ப்ரொவோக் பண்ணி என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா திமுக ஒரு பொருட்டா நான் கேட்குறேன். தாவேக திமுகவோட எண்ணிக்கையை கம்பேர் பண்ணி தாவேக எண்ணிக்கை கம்பேர் பண்ணா திமுக அவங்களுக்கு இன்னும் ஒரு பொருட்டா? இல்லை, இங்கே பிரச்சனை நம்பர் இல்லை. திமுகங்கிறது உங்க தலைக்கு மேலே தூங்கிட்டு இருக்க கத்தின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படிங்க இப்போ நீங்கள் ஆட்சியவா பிடிக்க போறீங்க திடீர்னு? இது என்னன்னு கேட்டேன்னா எவ்வளோ பெரிய ஜெயலலிதாவை எதிர்த்து, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ மோசமான மோடியை எதிர்த்து தொடர்ந்து சர்வைவ் ஆகி வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக. ஜெயலலிதாவே மோடியை விட விஜய் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆளா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க பண்ண அரசியலுங்கிறது என்ன? திமுகவை அழிச்சு ஒழிக்கணும்னு இவங்க 2 பேரும் வந்து அந்த அம்மா ஒரு 20 வருஷம், இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10-15 வருஷமாக ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அப்போது எல்லா விதத்துலையும் நெருக்கடி கொடுத்தாங்க. கவர்மெண்ட்டாக இருக்கையிலையும் நெருக்கடி கொடுத்தாங்க, கட்சியாகவும் நெருக்கடி கொடுத்தாங்க, எத்தனை வழக்குகள், கைதுகள். ஆனால் அந்த கட்சியை பற்றி உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மேக்சிமம் இந்த கட்சியை வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது அதாவது வந்து ஒரு ப்ரோவோக் பண்ணி இந்த 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 அவதூறுகளை வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தா இந்த கட்சி மேலே அன்பாப்புலர் ஆகும் அப்படின்னு இவங்க நம்புறாங்க. ஆகுதா? அன்பாப்புலர் ஆகுது. எப்படி ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் தொடர்ந்து பிரச்சனைகளை முன்வைக்கிறோம். இப்போ தேர்தல் வாக்குறுதிகள் என்னாச்சுன்னு கேட்குறோம். எதுக்காக வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சருடைய அலுவலகத்தை வந்து டெண்டரே விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை ஆரம்பிக்கிறீங்கன்னு கேட்குறோம். ஒரு பைசாவுக்கு உதவி எப்படி விஜய் கிரேஸை தாண்டி இது ரீச் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா சார்? சார் நான் திரும்ப கேட்குறேன். எம்ஜிஆருக்கு ஒரு கிரேஸ் இருந்துச்சு, இருக்கு. ஜெயலலிதாவுக்கு ஒரு கிரேஸ் இருந்தது, சரிங்களா? இன்னும் எவ்வளவோ கிரேஸ்ஃபுல்லான ரீடர்ஸ்லாம் இருந்திருக்காங்க. மோடி எவ்வளோ பெரிய கிரேஸோட வந்தார் வந்துட்டு, பயங்கரமான நேஷனல் வைடு தமிழ்நாடு தான் வெளியே இருந்துச்சு. இப்போ நடந்தது ஒரு அரசியல் விபத்து. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த விபத்தை வந்து அவங்க வந்து அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நார்மலைஸ் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அடுத்த நாள்லேருந்தே பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா உதாரணமாக மின் தட்டுப்பாடு எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வந்துட்டு நேரடியாக மக்கள் பார்க்குறாங்க. அப்போது அதான் லைன்மேனு ஒர்க்கர்லாம் டிஎம்கே காரங்க வேணே கெட்ட பேர் வர்றதுக்காக அந்த மாதிரி ஃபியூஸ் கொடுக்குறாங்க. இவங்க என்ன நம்புறாங்கன்னா இவங்க சொல்கிற எல்லா பொய்யுமே மக்கள் நம்புகிறாங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க வந்துட்டு. நம்புறது இல்லைங்களா? அப்போ இல்லை, எப்படி நம்புவாங்க? நீங்கள் வந்து ஒரே ஒரு எலெக்ஷன், அது இவங்க ஃபுல் மெஜாரிட்டியோடு வந்தாங்களா? ஒரு 108 சீட்டு வாங்கினாங்க அவங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு ஃபுல் மேண்டேட் இவங்களுக்கு கிடையாது. ரெண்டாவது மொத்த வாக்குகள் அடிப்படையில் பார்த்தா கூட 3/2 பேர் இவங்களுக்கு எதிராக ஓட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மூடு எந்த நிமிஷத்துலையும் சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்து நீங்கள் உண்மையிலே புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னா இதை வச்சுக்கிட்டு ஒரு குட் கவர்னன்ஸ் கொடுக்க முயற்சி பண்ணியிருப்பீங்க. அதாவது 2006 மெஜாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு மக்களை அதை நோக்கி நீங்கள் போயிருப்பீங்க. இவ்வளவு வெறுப்பு அரசியலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவங்க அரசியல் ரீதியாக அரசியலுக்கு வரல. அதுக்கு பதிலாக இவங்க முழுக்க இவங்க நம்ம எப்படி ஜெயிச்சோன்னே இவங்களுக்கு இன்னும் தெரியல. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், விஜய் உட்பட ஒரு தாவேக்காரங்களுக்கு கூட அவங்க வெற்றி பெற்றதை அவங்க நம்பலைங்கிறதா உண்மை. அவங்க பேசினாங்க ஒரு எதிர்க்கட்சியாவது வருமாங்கிற டவுட் தான் இருந்துச்சு. எந்த ஊடகவியலாளர்களுக்கு ஏதாவது தோணுச்சா? ஒன்றுமே கிடையாது. அப்போது இந்த வெற்றி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு எல்லையற்ற ஒரு புகழ் இங்கே இருக்குது.
சக்தி இருக்குது, அதன் மூலமாக நம்ம ஜெயிச்சிட்டோன்னு நம்புகிறாங்க வந்துட்டு. அதாவது மக்கள் வந்து பல காரணங்களுக்காக ஓட்டளிக்கிறாங்க. அதில் வந்து தோல்வி அடைந்தவர்கள் அவங்களுடைய அப்ரோச் எப்படி இருந்தது, வெற்றி இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவர் பிரச்சாரத்துக்கு போனாரா முதல்ல, ஒன்றுமே இல்லை. எங்கேயாவது அவங்களுக்கு ஒரு கட்சி அமைப்பு இருந்தது இல்லை, ஒருவேளை அவ்வளோ செல்வாக்கு இருக்கோ என்னவோ சார், அவர் அவ்வளோ தூரம் இறங்கி பிரச்சாரம்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் வந்து அப்படி ஒரு செல்வாக்கு இருக்குன்னு வச்சுங்க, அது ஒரு சீராக தமிழ்நாடு முழுக்க இருந்திருக்கணும்ல. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் முக்கியமாக கன்னியாகுமரி இங்கெல்லாம் டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணாங்க, விழுப்புரத்துலையும் இல்லை. அதான் சொல்கிறேன். ஏன் ஒரு செல்வாக்குங்கிறது ஒரு சினிமா நடிகருங்கிறது ஒரு புது இமேஜ் தானே, காமன் இமேஜ். அப்போ வந்து சில பகுதிகளில் அவங்களுக்கு வந்து சீட்டே இல்லை. இப்போ சென்னை மாதிரி சில இடங்களில் நிறைய ஜெயிக்கிறாங்க. அப்போது இதுக்குள்ளார வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்கே ஒழிய ஒரு ஒற்றை தனிநபர் வந்து அவருக்கு செல்வாக்கு இருந்ததுன்னா அந்த செல்வாக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்திருக்கணும். அதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க இதை பார்த்து நாங்கள் வந்து பயப்படவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அப்படிலாம் ஒட்டுமொத்தமாக இவங்களை ஏற்றுக்கவும் இல்லை, எந்த மேண்டேட்டும் கொடுக்கல. இது முழுக்க 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 வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றி ஆக்சிடென்டலாக நடந்த ஒரு விஷயம். ஆனால் இதை காப்பாற்றிக்கணுங்கிற உணர்வு கூட அவங்களுக்கு இல்லை. அவங்க என்ன நினச்சாங்கன்னா திமுக அட்டாக் பண்ணது வழியாக தான் நம்ம ஆட்சிக்கு வந்தோம், தொடர்ந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தால் தொடர்ந்து ஆட்சியில் இருப்போம் அப்படின்னு நம்புறாங்க. இதுதான் அவங்களுடைய லாஜிக்கே ஒழிய அதுக்குள்ள பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு எந்த ரெலவன்ஸும் இல்லை. சார், இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது சார். உங்கள்கிட்ட இருந்து நிறைய பேர் கோச்சிட்டு கிளம்பி போயிருந்தாங்க. கோச்சிட்டு கிளம்பி போனவங்கன்னு நான் சொல்கிறது வந்து உங்களுடைய முன்னாள் கூட்டணியினர், உங்களுடைய எக்ஸுகள்லாம் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிற ஒரு சூழல் இருந்தது. இப்போ திரும்பி வராங்களா அவங்க எல்லாரும்? ஏன்னா அந்த நேசக்கரம் மறுபடியும் நீள ஆரம்பிக்குதா? ஏன்னு கேட்குறேன்னா, ஒரு பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்கிறாரு திமுகவுடைய தலைவர். அதற்கடுத்து வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பங்கு பெறுகிறார்கள். தீவிரமாக வந்து விஜய் அரசுக்கு அவங்கள எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்களோ, ஒருவேளை திரும்ப அந்த இதயம் இனித்து கண்கள் பண்ணிக்கிற மாதிரியான ஸ்கோப் வருதா சார்? இல்லை, நம்ம அரசியலை பொறுத்த வரைக்கும் கூட்டணிகள் மாறுறதோ பிரிஞ்சு போகிறதோ திரும்பி வர்றதோ இது எல்லாமே தொடர்ந்து நடந்த விஷயம். இப்போ 2016 மக்கள் நல கூட்டணி இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி எதிராக இருந்தவங்க இன்றைக்கி ஒரு மக்கள் நல கூட்டணி தான் விஜய் கூட போயிருக்கு. அவங்க அன்னைக்கு இருந்து அவ்வளோ திமுக எதிர்த்து திமுக ஒரு தோல்விக்காக வந்து பாடுபட்டாங்க, அதில் ஜெயிக்கவும் செஞ்சாங்க. அவங்க தோத்தாலும் திமுக தோக்கணுங்கிற நோக்கத்தில் அவங்க ஜெயிச்சாங்க. அப்புறம் எல்லாருமே திமுக கூட்டணியில் இருந்தாங்க. ஒரு செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி. அதே தான் 8 வருஷம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கூட்டணியை அற்புதமாக திமுக தலைவர் எடுத்துகிட்டு போனார். ஆனால் வந்து அவர்களுக்கு வேறு ஏதோ தேவைப்பட்டது. நாங்கள் என்ன நம்பணும் அப்படின்னா, இது மதவாதத்துக்கு எதிராக இல்லை ஒரு மோடிக்கு எதிராக, இது வந்து ஒரு பெரிய கூட்டணியோ ஒரு மாடல் ஒரு அலையன்ஸ் வந்துட்டு தமிழ்நாடு உருவாக்கியிருக்கு, திமுக உருவாக்கியிருக்குன்னு நாங்கள் நம்பினோம். இவங்களுக்குள்ள வேறு இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கோ இல்லை வந்து விசிகாவுக்கோ இடதுசாரிகள் ஆட்சியில் பங்கெடுக்கலை. ஆனால் ஏன் போனாங்கன்றது எனக்குமே ஒரு புதிர் தான் அது. அப்போது இவங்க எல்லாருக்குமே அடிப்படையில் வந்து அதிகாரத்தை யார் அதிகாரத்தை இருக்காங்களோ அவங்க பக்கம் இருக்கணுங்கிற ஒரு விருப்பம் இருந்திருந்தால் அவங்க ஆக்சுவலாக மோடி கூடவே போயிருந்துருக்கலாம். இதோட ஒரு பெரிய பெனிஃபிஷியாக அதிகாரம் இல்லை, ரொம்ப பெனிஃபிஷியாக இருந்திருக்கு. இப்போ வந்து திருமாவளவன்லாம் வந்து சென்ட்ரல் மினிஸ்டராகவே ஆயிருப்பார், சரிங்களா? அப்போ வந்து என்ன ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னால், போகிற பாதை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. ஒன்றும் இல்லைங்க, அறிவாலயத்தில் திமுக தோத்துருச்சு. அதுக்கு அடுத்த நாள் தலைவரை பார்க்க போயிருக்கேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் வெயிட் பண்ணுறேன். நான் மட்டும் இல்லை, மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், திமுக சார்பில் வெற்றி பெற்றவங்க எல்லாமே வெளியே உட்காந்துருக்காரு 2 மணி நேரம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தலைவரோட ஆலோசனை யார்? வைகோ. அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன், ரவிக்குமார், அப்புறம் வந்து இடதுசாரி தலைவர்கள், இவங்க எல்லாருமே உள்ளே இருக்காங்க. எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. தோல்விக்கு அப்புறம் வந்து காங்கிரஸை தவிர எல்லாருமே இருந்தாங்க. அப்போ வந்து பாரு வந்து தோல்வியை பார்த்தவங்க வந்து இதாகல வந்து துவண்டு போல. அது மட்டும் இல்லை, கூட்டணி உறுதியாக நிற்கிறாங்க, தலைவரோட வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இவ்வளோ ஒற்றுமையா அப்படின்னு. நான் வெளியே அந்த வாசலில் தான் நின்றுட்டு இருந்தேன். ஒவ்வொருத்தரையாக வந்து நானும் வணக்கம் வச்சுட்டு அவங்க போகிறத பார்த்துட்டு இருந்தேன். 2 மணி நேரம் ஆலோசனை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளில் காட்சிகள் வேக வேகமாக மாறுது. சரி, அப்புறம் வந்து திமுக அதிமுக கூட்டணின்னு ஒரு பொய்யை வந்து பரப்புறது, அப்புறம் வந்து யார் திருமாவளவன் முதலமைச்சர், இப்படி என்னென்னவோ கதைகள், என்ன டீலிங் நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் அதை நமக்கு வெளிப்படையாக சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது. அப்போது திருமாவளவன் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏன் போனார்? அவர் சொல்கிறாரு, வெளிப்படையாக ஒத்துக்கிறாரு. என்ன ஒத்துக்கிறாரு? விசிகாக்காரங்க யாருமே வந்து தேர்தல் வெற்றிக்காக கூட்டணிக்காக வேலை திமுகக்காக பாடுபடலை, நான் பாடுபடலை அப்படின்னு. ராகுல் காந்தி இங்கே வரவே இல்லை. அப்புறம் என்ன டேஸ்க்குன்னா கேட்க வருது, நீங்கள் 28 சீட்டு கேட்டு வாங்கினீங்க, உங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளருக்காக அவர் வந்து வேலை செஞ்சாரா? துரோகம் வந்து தேர்தல் பரப்புரையிலே தெரிஞ்சிருச்சு. நான் அதை வெளிப்படையாக ஃபீல் பண்ணேன். நான் என்ன வந்து ஒப்புக்கு 2 கூட்டம் பேசிட்டு போகிறாரு.
அப்போது நீங்கள் வந்து பரப்புரைக்கு வரல, கூடுதலாக 28 சீட்டு ப்ளஸ் ஒரு எம்பி சீட் வேறு. எதுக்கு கேட்டு வாங்கினீங்க? இந்த கூட்டணி மேலே உங்களுக்கு அதிருப்தி இருந்ததுன்னா அப்பயே போயிருக்கலாம். தாவேக்க கூப்பிட்டுட்டு தானே இருந்தாங்க, அப்பவே போயிருக்கலாம். கூட இருந்து திமுக வந்து அழிக்கணுங்கிறக்காக தானே அவங்க கூட இருந்திருக்காங்க. சரியா? புறவாடி கெடுத்தல் அதைத்தான் அவங்க பண்ணாங்க. இது வந்து எப்படின்னா, இது வெறுமனே ஒரு தேர்தல் அலையன்ஸ் அல்லது அது போகிற விஷயம் மட்டும் இல்லை. இந்த இப்போ வந்து என்னென்னா, திடீர்னு நாளைக்கே உடனடியாக இவங்க கூட சேர்ந்தோம்னா கூட மக்கள் வந்து கேள்வி கேட்பாங்க. இந்த ஜெல்லிங் வருமா சார் மறுபடியும்? இல்லை, எனக்கு வந்து அதில் நம்பிக்கை இல்லை. வருமாங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த கட்சிகளே தனக்கு இருந்த நம்பகத்தன்மையை செல்வாக்கையும் மக்கள்கிட்ட இழந்துட்டாங்க. நீங்க சொல்றது பிசிகா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ். ஏன்னா இவங்க யார் கூட வேணாலும் போவாங்க, இவங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு நிலை அவங்களுக்கு இல்லை. 2016 கூட மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று தனியாக இருந்தாங்க. இப்போ வைகோ போன்றவர்கள் ஆடின அந்த ஆட்டம்லாம் நீங்கள் பார்க்கணும். அதாவது வந்து இப்போ திமுக தலைவர்கள் இங்கே இருந்தால் கூட எல்லாத்தையும் விட முன்னுரிமை வந்து கூட்டங்களில் வந்து வைகோ கொடுப்பாரு. கை பிடித்து கூப்பிட்டெல்லாம் நான் பார்த்துருக்கேன், எத்தனை நேரம் வந்து பார்த்துருக்கேன். இருந்தாலும் ஒன்னே மேடை கூப்பிட்டுருவார், ஒன்னே வச்சுப்பார். இவர் என்னென்னலாம் பேசினார். ஆனால் அங்கே இந்த 2 எம்எல்ஏக்களை இங்கே கொண்டு போய் விற்கலாங்கிற நம்பிக்கையில் தலைகீழ நின்று ஆடினார். ஆனால் இன்றைக்கி செங்கோட்டையன் என்ன பேசுகிறாரு? அதிமுக மாதிரி வந்து மதிமுக ஆயிரும் அப்படின்னா அவங்க எவ்வளவு வந்து இடது கையால் வந்து டீல் பண்ணுறாங்க. மதிமுக தான், அவ்வளோதான், இடது கையால் டீல் பண்ணுறாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ட்டு அவர் வந்து நாத்தவரி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்றாரு சார் துரை வைகோ. அது சொல்கிற எல்லாம் போச்சுன்னு வச்சுங்களேன். நீங்கள் வந்து உங்களை என்ன பண்ணாலும் சரி வந்துட்டு அதை காரி துப்புனா அதை எச்சி அப்படி தொடச்சி விட்டு சும்மா எச்சி தெரிச்சிருச்சுல அந்த மாதிரியான ஒரு இதுதான். அவங்களுக்கு என்ன இருக்குது இல்லை? இவ்வளவு கௌரவம் கொடுத்த ஒரு தலைவரை, இவ்வளவு கண்ணியத்தோடு நடத்திய ஒரு தலைவரை, இவ்வளவு விட்டு கொடுத்த ஒரு தலைவரை நீங்கள் இவ்வளவு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தேவை. இதை விட பெரிய அவமானங்களும் உங்களுக்கு வேணும். சார், முக்கியமான ஒரு கேள்வி கேட்குறோம்னு நினைக்கிறேன். திரு ஸ்டாலின் அவர்கள் இல்லாத ஒரு சட்டசபை கிட்டத்தட்ட வந்து வேற மாதிரியான ஒரு ஃபயர் பிராண்ட் பாலிடிக்ஸ் நோக்கி நகர்ந்திருக்கா சார் உதயநிதி தலைமையில்? ஏன் இதை கேட்குறேன்னா, ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட் நடந்திருக்கிறா. ஒரு ஸ்டாலின் இருக்கும்பொழுது ஒரு பக்குவப்பட்ட ஒரு அரசியல், கொஞ்சம் வெயிட் பண்ணி பேசுவோம், அதிமுகவை டீல் பண்ணுறதாகட்டும் எல்லாம் ஆகட்டும். இப்போ தாவேக்காவை டீல் பண்ணுறதுல வந்து ஒரு மாதிரி யங் கன்ஸ் வந்து இறங்கி அடிக்கலாம், நம்மளோட போக்கை மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு டிஎம்கேஸ் அப்ரோச் டுவர்ட்ஸ் அதர் பார்ட்டி வந்து ஒரு மாதிரி ஃபயர் பிராண்டாக மாறி இருக்கா சார்? திமுக எப்போவுமே ஃபயர் பிராண்டான கட்சி தாங்க. என் ஏடிஎம்கே பீரியடில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை விட மிகப்பெரிய சண்டைகள்லாம் இங்கே நடந்திருக்கு, மிகப்பெரிய மோதல்கள்லாம் இங்கே நடந்திருக்கு. திமுகவுடைய இயல்பான ஒரு குணம் அது வந்து. இப்போ இந்த பூண்டி கலைவாணன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிறுபான்மை மக்களுக்கு திமுக எதிராக இருந்துன்னு சொன்னப்போ அவர் முகத்தை வெளிப்பட்ட அந்த உணர்ச்சியை, அவர் ரியாக்ட் பண்ண விதத்தையும் பார்த்தீங்க வந்துட்டு பயப்படுறாங்க வந்துட்டு. திமுக காரங்க யாரும் அடிக்க போகல, ஆனால் அடிச்சிருவாங்களோங்கிற ஒரு பயம் வந்துட்டு தாவேக்காவுக்கு இருக்குது. அந்த பயம் எங்கேருந்து வருதுன்னா, இது எப்போவுமே ஒரு ஃபயர் பிராண்டான கட்சிங்கிறதுனால தான். இந்த சட்டசபை திமுக மேலே வர பயமா இல்லை பூண்டி கலைவாணன் மேலே வர பயமா? இல்லை, திமுகவிலே வந்து நீங்கள் பாருங்கள், எந்த கேள்விக்காவது யாராவது ஆன்சர் பண்ணாமல் இருந்திருக்காங்களா? எந்த குற்றச்சாட்டுக்காக பதில் சொல்லாமல் போயிருக்காங்களா? வந்துட்டு கிளியராக ஒவ்வொருத்தரும் பதில் சொல்கிறாங்க. வந்துட்டு பதில் சொல்கிற விதத்தில் வந்து சில வித்தியாசங்கள் சிலர்கிட்ட இருக்கலாம், நான் அது இல்லைன்னு சொல்லலை. வந்துட்டு அதாவது சில பேர் வந்துட்டு ஒரு சாஃப்டாக பேசியிருந்துருக்கலாம், அதுக்கெல்லாம் இவங்க டிசர்வ் கிடையாது. தன்மையாக பேசுறதுக்கெல்லாம் இவங்க டிசர்வ் கிடையாது. அப்போ என்னன்னு கேட்டேன்னா, நேற்று வந்து இந்த முஸ்தபா, அப்புறம் ஒரு ஒரு விமன் வந்து ஒரு எம்எல்ஏ, தாவேக்கா எம்எல்ஏ, இவங்கெல்லாம் பாருங்கள் வந்துட்டு ஒரு குறைந்தபட்சமான ஒரு அரசியல் தகுதி இல்லை, ஒரு தரவுகள் எதுவுமே அவங்கக்கிட்ட இல்லை. சிஏக்கு எதிராக ஒரு போராட்டம் ஒரு கட்சி நடத்துது, இவ்வளோ பெரிய போராட்டத்தை, முத்தலாக் தடை சட்டத்துக்கு எதிராக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு போராட்டத்தை ஒரு கட்சி நடத்துது திமுக. எத்தனை இஷ்யூஸ் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க முஸ்லீம்களுக்காக? இது வந்து நீண்ட கால சிறைவாசிகள், முஸ்லீம் சிறைவாசிகள் எல்லாம் நீண்ட கால விடுப்பில் வந்துட்டு அனுப்புகிறாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து முஸ்லீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஓட் பண்ணலை. தாவேக்காவுக்கு தெரிஞ்ச உடனே திமுகவோட உள்ள அந்த பிணைப்பை உடைக்க முடியாதான்னு சட்டசபை அதுக்கு இன்னொரு களமாக பயன்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. நான் பர்சனலாக என்ன நினைக்கிறேன்னா, திமுக தலைவர் அவர்கள், எங்கள் தலைவர் இந்த சட்டசபைக்கு வராமல் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் வாழ்வுக்கு கிடைச்ச கண்ணியமாக தான் நான் நினைக்கிறேன். இல்லை சார், இது சீச்சி இந்த பழம் புளிக்கும்ன்றது இல்லை உமா, ஏன் கேளுங்க, இப்படி ஒரு சல்ஜாப் நம்ம சொல்லிக்க முடியாது இல்லை சார். ஒரு பெரும் தலைவர், ஒரு பெரிய கட்சியோட தலைவர் வராமல் போகிறது. நீங்கள் வந்து கடந்த கால சட்டசபைகளில் கடுமையான வாக்குவாதங்கள் நடக்கும், ஆனால் பர்சனலாக யாரையும் அவமானப்படுத்தி பேச மாட்டாங்க. அதிமுகவில் இருந்து நீங்கள் நல்லா பாருங்கள் வந்துட்டு நிறைய சண்டை சச்சரவுகள் நடக்கும்.
நீங்க சொல்றது ஜெயலலிதாவோடது கணக்குல எடுத்துக்குமா இல்ல ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி? ஜெயலலிதா பீரியட்லையுமே வாக்குவாதங்கள் நடந்திருக்கு. ஆனால் டெய்லி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் அவமானப்படுத்துறது அல்லது முதலமைச்சர் அவமானப்படுத்துறது மாதிரியான விஷயங்கள் இப்படிலாம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெருமளவுக்கு நடந்ததே இல்லை. இங்கே டெய்லி அஜெண்டாவே அதுதான். ஏன்னா இவங்களுக்கு அரசியல் தெரியாது, இவங்ககிட்ட அரசியல் இல்லை, பர்சனல் அட்டாக் மட்டும்தான் இவங்களுடைய ஒரே ஒரு அரசியல். சரிங்களா? இப்போ உதயநிதியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டாங்கன்னா இவங்களை ஒரு செல்லா காசு மாதிரி அவர் டீல் பண்ணுறாரு. அது அவங்களுக்கு கடுப்பாகுது. அது ரொம்ப கடுப்பாகுது. ஒரு கேலி பொருளாக அவங்களை டீல் பண்ணுறாரு வந்துட்டு. ஓ நீதானா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு. உதயநிதியோட இந்த அப்ரோச் தான் வந்துட்டு அவர் இவங்கள மாதிரி எமோஷனல் ஆகி பேசியிருந்தாருந்தாங்க இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. போகிற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களை டீல் பண்ணுற மாதிரி வந்துட்டு அவர் டீல் பண்ணிட்டு இருக்காரு. இது இவங்களுக்கு காண்டாகுது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்களுடைய அணுகுமுறைங்கிறது அரசியல் ரீதியாக இருந்தால் அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளலாம். இது அரசியலே இல்லை. இவங்களுடைய அணுகுமுறையில் எந்த அரசியலுமே இல்லை. வெறுமனே வன்மமோ ஒரு விதமான ப்ரோவோக்கிங் ஸ்ட்ராட்டஜியை இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், தொடர்ச்சியாக வருங்காலத்தில் இதேமாதிரி சட்டசபைகள் நடந்ததுன்னா இந்த சட்டசபையில் மிக மோசமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. மிக மோசமான சம்பவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு சட்டசபைங்கிற உணர்வே இல்லை. இது வந்துட்டு ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்க்குற மாதிரி தான் இது இருக்குது. சார், இறுதியாக இந்த கேள்வியை முன்வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். திமுக வந்து வரக்கூடிய இடைத்தேர்தலை எல்லாம் புறக்கணிச்சு பொது வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்கணும். திமுக அதை பண்ணாதான் தாவேக்காவை வீழ்த்த முடியும்னு ஒரு சாரர் சொல்றதை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம்? எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை, நம்பிக்கையே இல்லை. ஏன்னா ஏங்க ஒரு 75 வருஷம் ஒரு கட்சிங்க அது வந்துட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா பொது வேட்பாளரை நிறுத்தின வரலாறு கிடையாது. சில சமயம் தேர்தல்களை புறக்கணிச்சிருக்கோம் வந்துட்டு. அதான் கேட்குறேன், தேர்தலை புறக்கணிக்கிறதா இல்லை ஏன் புறக்கணிக்கணும் வந்துட்டு? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக மிகப்பெரிய தோல்விகளை அடைந்த கடந்த காலங்கள் இருக்கு. 91 அப்போ வந்த இடைத்தேர்தல்களையும் திமுக எதிர்கொள்ள தான் செஞ்சிருக்கு. அப்போ வந்த தேர்தல்களில் எங்கேயாவது தேர்தல் காலத்தை விட்டு திமுக வெளியே போயிருக்கா? இது இந்த மாதிரி ஒரு இதை உருவாக்குறதுல வந்து இது. ஆமாம், எக்ஸாக்ட்லி. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம திமுக சேர்ந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு அக்கறையில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் திமுக வீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது திமுகவே ஒத்துக்க வைக்கணும். புரியுதுங்களா? இதே மாதிரி தான் இந்த நிறைய பேர் இணையத்தில் ஆலோசனை சொன்னாங்க வந்துட்டு திமுக அந்த மாற்றத்தை பண்ணணும், இந்த மாற்றத்தை பண்ணணும். அப்புறம் வந்து திமுகவோட உள்கட்சி விவகாரங்களை பற்றி நிறைய விமர்சனங்கள். இதை சொன்னவன் எல்லாருமே திமுக அழியணும்னு சொன்னவன் தான் முக்கால்வாசி அதிகம். அக்கறையோடு சொன்னவன் கொஞ்சம் பேர் இருக்கான். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக ஒரு பிம்பத்தை உருவாக்கணும். திமுக ரொம்ப வீக் ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. எங்கள் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகளோட கிட்டத்தட்ட 70 சீட்டு ஜெயித்தாங்க. 54 உறுப்பினர்கள் இன்றைக்கி திமுக கையில் இருக்காங்க வந்துட்டு. ஒரு பிரதான எதிர்க்கட்சி. அவருடைய ஓட் ஷேரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லை வந்துட்டு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறப்போ ஒரு கட்சியை வெளியே போகணும். அது அப்புறம் இன்னொன்று வந்து எம்ஜிஆர் மாதிரி வந்து விஜயை வந்து தோக்கடிக்கவே முடியாது திமுக. எம்ஜிஆருடைய காலம் என்ன, இப்போ இருக்கிற காலம் என்ன, எம்ஜிஆருடைய அரசியல் என்ன, இவங்க அரசியல் என்ன, எந்த சம்மந்தமும் கிடையாது. அதாவது திமுக மீது அக்கறையோடு சொல்லப்படுகிற பெரும்பாலான விஷயங்களுக்கு பின்னாடி திமுகவை வீக்காகவே காட்டணும். அது ரொம்ப பலவீனமாயிருச்சுன்னே காட்டணும். இது ஒரு திட்டமிட்ட சரி. இதை பற்றி கூட முரசொல்ல விரிவாக ஒரு கட்டுரை எழுதினேன் நான் வந்துட்டு. இது ஒரு உளவியல் யுத்தம் வந்துட்டு திமுக மேலே. இதை டிமாரலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்க. இப்படி அவங்க கூட சண்டைக்கு போகாத அப்படின்னு சொல்கிறதுங்கிறது உங்களை டிமாரலைஸ் பண்ணுற விஷயம். திமுக வந்து எந்த சூழ்நிலையிலும் களத்தை விட்டு கொடுக்காது. நாங்கள் ஏன் போய் ஒரு பொது வேட்பாளரை வந்து ஆதரிக்கணும்? அதுக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டாலின் நிற்பாரா சார் இடைத்தேர்தலில்? அந்த கேள்வி எல்லார்ட்டையும். தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் அனுசரிச்சு 7 தொகுதி இருக்கு. ஸ்டாலின் நிற்கணும், பிடிஆர் நிற்கணும், அன்பில் நிற்கணும், டிஆர்பி நிற்கணும், ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க. முக்கியமான கேள்வியாக என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு அரசியல் சூழல்களை வந்து உத்தேசித்து தான் ஒரு தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா யார் நிற்கணும் நிற்கக்கூடாதுங்கிறத ஒரு கட்சி முடிவெடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்து ஒரு தேர்தலில் இன்றைக்கி திமுக தலைவர் நின்னார்னா அது முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு தேர்தலாக தான் இருக்கும். அவர் தான் சிஎம் ஆவார். நன்றி சார். நன்றி. வணக்கம்.